வணக்கம். நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் நீர்ப்பறவை என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் விஷ்ணு அவங்க நடிச்சிருக்காரு. அவர் ஒரு குடிப்பழக்கத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அந்த மறுவாழ்வு மையத்தில் போய் சிகிச்சை எடுத்துகிட்டு சிகிச்சை முடிஞ்சிட்டு அந்த மருத்துவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புற மாதிரியான காட்சி. அந்த காட்சியில் சிகிச்சை முடித்தோடனே விஷால் சொல்கிறாரு, அந்த விஷ்ணு சொல்கிறாரு, ஊரில் யாரும் என்ன நம்ப மாட்டாங்க சார், மறுபடியும் குடிகார பயலாக தான் பார்ப்பாங்க அப்படின்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னே அந்தளவுக்கு அவர் பேர் எடுத்திருக்காரு. அப்புறம் அந்த டாக்டர் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல்ல உன்னை நீ நேசி, உன்னை நீயே நேசிக்கலைன்னா யாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை அது. நல்லா நீ நீட்டாக ட்ரெஸ் பண்ணு, எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா சகஜமாக பேசு. ஏன்னா ஒரு உடை ஒரு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி நல்லா எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசும்போது அன்பு பரிமாறப்படுகிறது. அன்பு பரஸ்பரம் ஒருவரிடமிருந்து ஒருவர் போகும்போது அவர்களுடைய குறைகள்லாம் அடிபட்டு போகும். அதை தான் மிக அழகாக சொல்கிறார் அவர். எல்லாத்துக்கிட்டேயும் சகஜமாக பேசி பழகு, ஜனங்க ஒத்துக்குவாங்க. அதாவது உன்னை அந்த பழைய கண்ணோட்டத்தோட பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை விட்டுற விதமாக சொல்லி அனுப்புகிறாரு. இதை உங்கள் வீட்டிலேருந்து பாருங்க, உங்கள் அப்பா உனக்கு புது ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, வாங்கி கொடுத்துருக்காப்பல, போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ திரும்ப அந்த சிகிச்சை எடுத்துகிட்டு நீ திரும்ப உன்னை குடிச்சுன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறமா அந்த புது உடையை உடுத்தி கொண்டு அவர் அந்த ஊருக்குள்ளே போகும்போது அம்மா சரண்யா பொன்வண்ணன் அவங்களும், அப்பா பூ ராமு அவங்களும், அவங்க ரெண்டு பேரும் அந்த மகன் நல்ல விதமாக திரும்பி வந்ததை பார்த்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதில் அந்த மருத்துவர் சொல்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நீ உன்னை நேசி, அதுதான் உன்னை நீயே நேசிக்கலாம், உன்னை யார் நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான வார்த்தை அது. அதேமாதிரி நீட்டாக உடை உடுத்திக்கிறது, மற்றவர்கிட்ட எல்லாம் அன்பாக பேசியிருக்குதுன்றது நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு எண்ண ஓட்டத்தையும் ஒரு நல்ல ஒரு அந்த எண்ண அலைகளையும் பரப்பும். அதுதான் அந்த காட்சி சொல்லுது. ரொம்ப அருமையான காட்சி. நீர்ப்பறவை என்ற படத்தில் பாருங்கள். நன்றி.